நியூ இயர் மினி vlog பார்க்கலாமா? நியூ இயர் வந்து எப்போவுமே வந்து சர்ச்சில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ தான் வந்து ஒரு மாதிரி நல்ல சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஸோ ஒரு 2:30 அந்த மாதிரி சர்ச் முடியுமா. நாங்கள் எப்போவுமே நியூ இயர் அப்போ அந்த மாதிரி தான் வந்து ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம். ஏன்னா அப்போ பெருசாக வண்டியும் வராதா, அது நல்லா ஜாலியாக இருக்கும். ஏ காய்ஸ், கிளம்புறத விட எது தெரியுமா ரொம்ப கஷ்டமான விஷயம்? கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த இதெல்லாம் கலத்துறது. ஐயோ, பூவை எடுக்கும் போது எனக்கு வந்துட்டு சும்மாவே முடியல. பூவை எடுக்கும் போது அவ்வளோ முடி வரும். ஸோ எஸ், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நீ பாத்திரம் கழுவினாதான் உனக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் அது பண்ணியாச்சு. பெஸ்ட் பார்ட் ஆஃப் நியூ இயர் என்ன தெரியுமா? நியூ இயர் அன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகும்போது நம்மளுக்கு வந்துட்டு வாக்குத்தத்த வசனம் கிடைக்கும். ஆக்சுவலாக நான் அதுக்காகவே ஆர்வமாக போவேன். அது ஒரு மாதிரி ஏன்னு தெரில, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த வருஷம் கிடச்சி வந்து காமிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக பாருங்கள், என்னோடய நெயில் கலரும் இதுவும் சிங்க் ஆகிடுச்சு. என்னோடய ட்ரெஸ் கலர் வந்து பர்பிளே கிடையாது. நான் சும்மா தான் வந்துட்டு பர்பிள் போட்டேன். அண்ட் இது கூட அப்படியே செட் ஆகிட்டு. ஓகே, நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். ஸோ ஏசப்பா வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பயப்படாத, ஸ்ட்ராங்காக இரு, ஸ்டேபிளாக இரு, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 வயசு ஆக போகுது, காலேஜ் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்யூச்சர் பயம்லாம் வந்திருக்கா. ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஓகே இதுதான் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம எல்லோரும் வந்து கொஸ்டின் கேட்டு அதுவே பயம் வருது. ஸோ அப்படி இருக்க டைமில் எனக்கு வந்து நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் வர்ஸ், ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடச்சது. உண்மையாகவே வந்து ஜாலியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நியூ இயர்க்கு இவனுக்கும் ட்ரீட் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் இவனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன்.